அனைவருக்கும் வணக்கம். நமக்கு எஸ்எஸ்சிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் குரூப் பி அண்ட் குரூப் சி எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ முக்கியமான டேட்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். டேட்ஸ் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனே எப்போக்குள்ள பண்ணணும் அப்படின்னா 24/6/2024 24 ஜூன்ல இருந்து 24 ஜூலைக்குள்ள பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் அண்ட் டைம் கொடுத்துருக்காங்க 24ஆம் தேதி. ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் வந்து ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா குடுத்துருக்காங்க. 25ஆம் தேதி வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். ஒரு மாசம் 24 டூ 24 வந்து நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கு. எக்ஸ்ட்ராவா ஒரு நாள் இந்த அப்ளிகேஷன் பேமெண்ட்க்கு மட்டும் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா குடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கு கரெக்ஷன் பண்றதுக்காக ஆகஸ்ட் 10, ஆகஸ்ட் 11 குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ டயர் 1 எக்ஸாம் நல்லா பார்த்துக்கங்க. டயர் 1 எக்ஸாம் எப்போ அப்படின்னா, செப்டம்பர், அக்டோபர்ல நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட் டேட் சொல்ல கிடையாது. அதே மாரி டயர் 2 எக்ஸாம் பார்த்தோம்னா, டிசம்பர் 2024 நடக்கும். அதுக்கும் எக்ஸாக்ட் டேட்ட வந்து நமக்கு சொல்லல. எக்ஸாக்ட் டேட் எங்கெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, அப்ளிகேஷன் அப்ளை பண்றது, அதே மாரி அ ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட், கரெக்ஷன் விண்டோக்கு மட்டும் தான் டேட் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி. அடுத்தது என்னென்ன போஸ்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆ வேரியஸ் குரூப் பி அண்ட் குரூப் சி போஸ்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸாம்பிள்க்கு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீசர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் குடுத்துருக்காங்க. அதுக்கான ஏஜ் லிமிட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத நமக்கு தெளிவா குடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அத பார்த்துக்கங்க. ஏஜ் லிமிட்குள்ள 30 வயசு தான் மேக்ஸிமம். 1, 2 இடத்துல தான் 32 வயசு அப்படிங்கிறத குடுத்திருப்பாங்க. சரியா? ஸோ என்ன ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ வேக்கன்சிஸ் அண்ட் ரிசர்வேஷன் அப்படின்னு குடுத்துருக்காங்க. டென்டேட்டிவ் வேக்கன்சிஸ் தான். ஓகேவா? டென்டேட்டிவா அப்ராக்ஸிமேட்டா தான் சொல்லியிருக்காங்க. 17,727 வேக்கன்சிஸ். அதுவும் அப்ராக்ஸிமேட்டா தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு பல்க் வேக்கன்சி. ஓகேவா? 17,000 காலி பணியிடங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அதுவும் அப்ராக்ஸிமேட்டா சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவ்னு சொல்லி. அப்ப இன்னும் கூடுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு மிகப்பெரிய வேக்கன்சிய வந்து மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. சரியா? ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம பார்ப்போம். சரிங்களா? என்ன எக்ஸாம் பேட்டர்ன்லாம் இருக்கு? என்ன படிக்கணும் இந்த எக்ஸாமுக்கு? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, மத்த சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு குடுத்துருக்காங்க. சரியா? அதையும் நம்ம பார்த்துட்டு எக்ஸாம் சென்டர்லாம் எங்க போடணும்? அது மாரி நெறைய குடுத்துருந்தாங்க. சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் நம்மலாம் சதர்ன் ரீஜியன்ல வரக்கூடியவங்க. தமிழ்நாட்டுல இருக்கிறவங்கலாம். ஸோ அதுக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும் தான் குடுத்துருப்பாங்க. தமிழ்நாடுன்னு பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட இடங்கள். ஃபர்ஸ்ட் புதுச்சேரி, தவனியா அவங்க வந்துருவாங்க. அடுத்தது சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர். ஓகேவா? ஸோ இந்த இடங்கள்ல இருந்து மட்டும் தான் நம்மளால தேர்வு எழுத முடியும். ஓகேவா? ஃபுல்லா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். ஸோ இந்த ஊர்கள் மட்டும் தான் சென்டரா இருக்கும் நமக்கு. ஸோ உங்களுக்கு எது பக்கத்துல இருக்கோ, அத பார்த்து அப்ளை பண்ணிக்கங்க. சரியா? அடுத்தது பார்த்தோம்னா, ஸ்கீம் ஆஃப் டயர் 1 எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ டயர் 1, டயர் 2 அப்படின்னு 2 பார்த்தோம் நம்ம. இப்போ டயர் 1 எக்ஸாம பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். அடுத்தது ஜெனரல் அவேர்னஸ் ஒரு 25 கொஸ்டின். இதுல ஒரு 25 கொஸ்டின். குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட்ல ஒரு 25. இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன்ல ஒரு 25. டோட்டலா பார்த்தோம்னா, நமக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்ன்னு பார்த்தோம்னா, 100 கொஸ்டின்ஸ் வந்து எழுதப் போறோம். டைம் பார்த்தோம்னா 1 ஹவர். ஓகேவா? 1 ஹவர் அண்ட் 20 ஸ்கிரைப் வச்சு எழுதுறவங்களுக்கு 1 ஹவர் 20 மினிட்ஸ். ஸோ அது பார்த்துக்கலாம். ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட், அடுத்து இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன். ஓகேவா? ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் அந்த மாரி குடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும். 0.5 அப்படிங்கிறது நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கொஸ்டின்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, இங்கிலீஷ்லயும், ஹிந்திலயும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். சரியா? அடுத்தது டயர் 2 எக்ஸாமினேஷன் பார்த்தோம்னா, நமக்கு பேப்பர் 1 அப்படின்றது ஸ்ப்ளிட் பண்ணி குடுத்துருக்காங்க. பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி 2 பேப்பர் இருக்கு. அதிலேயே பேப்பர் 1ல 2 செஷனா இருக்கு. செஷன் 1 அப்படின்னு பார்த்தோம்னா 2 1/4 மணி நேரம் நடக்கும். அதுல வந்து மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டீஸ், அடுத்தது ரீசனிங் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் 30 கேள்வி. ஒரு கேள்விக்கு 3 மார்க் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ டைம் பார்த்தோம்னா 1 ஹவர் எழுதப் போறோம். ஒரு செஷன் 1 1 ஹவர். மொத்தம் பேப்பர் 1 வந்து 2 1/4 மணி நேரம். சரியா? செக்ஷன் 2 பார்த்தோம்னா நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஓகேவா? அடுத்தது மாடல் செக்ஷன் 2லயே 2 மாடல் இருக்கு. மாடல் 1, மாடல் 2ன்னு. ஜெனரல் இங்கிலீஷ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன், ஜெனரல் அவேர்னஸ். இது வந்து ஒரு 45 கேள்வி. இதுல ஒரு 25 மொத்தம் 70 கேள்வி. 210 மார்க் எழுதப்படும். அடுத்தது செக்ஷன் 3 அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் நாலேட்ஜ். ஓகேவா? இது பேசிக் தான். ஓகேவா? ஸோ அதுல ஒரு 20 கேள்விகள். அதுக்கும் 3 மார்க் தான். ஸோ 60 மார்க்குக்கு எழுதப்படும். சரியா? அடுத்தது செக்ஷன் 3. செஷன் 2ல செக்ஷன் 3. ஓகேவா? இங்க பார்த்ததுனா செஷன் 1 2 1/4 மணி நேரம். செஷன் 2 அப்படிங்கிறது நமக்கு 1/4 மணி நேரம் தான். ஓகேவா? அது என்னன்னா டேட்டா என்ட்ரி அண்ட் ஸ்பீட் டெஸ்ட் மாடல். 1 டேட்டா என்ட்ரி டாஸ்க். ஓகேவா? கடைசியா பேப்பர் 1ல தான் நம்ம இவ்வளவும் பார்த்திருக்கோம். பேப்பர் 1 2 செஷனா பிரிச்சிருக்காங்க. அதுல செஷன் 1 நமக்கு 3 செக்ஷனா பிரிச்சிருக்காங்க. சரியா?
பேப்பர் வந்து ஃபர்ஸ்ட் டியர் 2 அதுல பேப்பர் வந்து பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு பிரிச்சிருக்காங்க. பேப்பர் 1 நமக்கு செஷன் 1, செஷன் 2ன்னு பிரிச்சிருக்காங்க. இந்த செஷன் 1 நமக்கு 3 செக்ஷனா பிரிச்சிருக்காங்க. செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3 சரியா? டியர் 2ல. அடுத்தது பேப்பர் 2 பார்த்தோம்னா நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 100 கொஸ்டின்ஸ் இருக்க போது. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். சோ இதான் எலாபரேட்டா குடுத்திருக்காங்க நமக்கு. பொறுமையா உட்கார்ந்து என்ன இருக்கு அப்படிங்கிறத படிச்சு பாருங்க சரியா? அடுத்தது செக்ஷன் 1 என்ன இருக்க போகுது அப்படின்னா, மேத்தமேட்டிக்கல் எபிலிட்டீஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? என்னென்ன கொஸ்டின்ஸ், என்ன சிலபஸ் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ரீசனிங் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன், ஜெனரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் டெஸ்ட், டேட்டா என்ட்ரி டெஸ்ட் அதுதான் அங்கேயுமே குடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள குடுத்திருந்தாங்க. சோ இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி நான் அப்ளை பண்ணதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைமா அப்ளை பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணலாம். ஏன்னா இவங்களே இந்த பிடிஎஃப்லயே வந்து நமக்கு குடுத்துட்டாங்க. எப்படி அப்ளை பண்ணணும்? ஹவ் டூ அப்ளை அப்படிங்கிறத இவங்களே குடுத்துருக்காங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்க்கு எப்படி பண்ணணும்? ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்காங்க. சோ இந்த ப்ரொசீஜர ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம எக்ஸாம்க்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா இவங்களே குடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சோ அத பேஸ் பண்ணி நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணிடலாம். சரியா? ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் குடுத்துருக்காங்க. அதே மாரி அப்ளை பண்றதுக்கும் தனியா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டுருக்காங்க. சரியா? அதனால பிரச்சனை கிடையாது. வேக்கன்ஸீஸ் எல்லாமே பார்த்தோம் நம்ம. முக்கியமான டேட்ஸ் இன்னொரு தடவ பார்த்தோம்னா, நமக்கு 24 டூ 24 ஜூன் 24 டூ ஜூலை 24 அப்ளை பண்ண வேண்டிய டேட். லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 24ஆம் தேதி. லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் பேமெண்ட் வந்து 25ஆம் தேதி. ஜூலை 25 ஓகேவா? எக்ஸாம் எப்ப இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, டியர் 1 வந்து செப்டம்பர், அக்டோபர்ல இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. டேட் சொல்ல கிடையாது. டியர் 2 வந்து டிசம்பர்ல இருக்க போகுது. அதுக்கும் டேட் சொல்ல கிடையாது. நம்பர் ஆஃப் வேகன்ஸீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, 1727 சாரி 17,727 ஓகேவா? ஸோ ஒரு பல்க் வேகன்சி தான் நமக்கு குடுத்துருக்காங்க. 17,727 வேகன்ஸீஸ் வந்து அப்ராக்ஸிமேட்டா தான் சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவ் வேகன்ஸீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இன்கிரீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ண வேண்டாம். பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணிருங்க. கண்டிப்பா நமக்கு ஒரு வேலை இருக்கு. சரியா? தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.